ஹாய் மக்களே, வணக்கம். என்னால் வீடியோ போட முடியலன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் எமர்ஜென்சி, உங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசணும். அதனால் நான் இப்போது அவசரமாக வந்து வீடியோ போடுறேன். ஜஸ்ட்டு எனக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு நப்பாசை ஏதோ ஒரு எல்லாருக்கும் வரும்ல, அந்த மாதிரி ஒரு நப்பாசையில் ஒரு ஷார்ட்ஸில் பாட்டு பாடி ஏதோ இந்த கண்மணி அன்போடு அந்த பாட்டில் சும்மா ஒரு ஆக்டிங் கொடுத்து சும்மா பண்ணிட்டேங்க. அதுக்கு ஒரு சகோதரி வந்து நீ போய் சாவு அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ சொல்லிட்டேன். என்னென்னா, இது என்ன ஆகும்னா, இது கமெண்ட் தப்பாக போடுற எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, தெரியுமா? நீங்கள் மற்றவங்கள திட்டுறதா நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, ஓகேவா? அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஒருத்தவங்கள கமெண்ட்டில் நம்ம நோகடிக்கும் போது உங்களை நீங்கள் அதற்கு சந்தோஷப்படும் பொழுது பிரபஞ்சம்க்கு என்ன பதிவாகும்னா, அப்போது ஒருத்தவங்களை நீ திட்டுற, உனக்கு அது சந்தோஷம் கொடுக்குதுன்னா உனக்கு அது தேவை இல்லையா? இப்போது எனக்கு ஸ்வீட் பார்க்க சந்தோஷமாக இருக்குன்னா எனக்கு பிரபஞ்சம் ஸ்வீட்டை கொடுக்கும். எனக்கு அந்த வார்த்தையை சொல்லும்போது சந்தோஷமாக நான் இருக்கேன்னா எனக்கு அதுதான் கொடுக்கும், ஓகேவா? பிரபஞ்சத்தில் நெகட்டிவான விஷயங்களை தயவு செஞ்சு பதிவு பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது கிடையாது. யாரோ ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்கப்பா, அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. எதுக்காக கமெண்ட்டில் கழுவி ஊற்றணும்? ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு மாநிலத்தையோ இல்லைன்னா மனுஷனையோ அவங்களுடைய பர்சனல் தகவல் இல்லாமல் பொதுவாக ஒருத்தவங்களை காயப்படுத்தும் போது நீங்கள் போய் கமெண்ட்டில் பேசுங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், அறிவுரை சொல்லுங்கள், தப்பே கிடையாது. அதுக்கு தானே கமெண்ட் பாக்ஸு. அது இல்லாமல் நீங்கள் நெகட்டிவாக உங்களுடைய வார்த்தைகளை பதிவு பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு அது தேவைன்றதை சொல்கிறீங்க, புரியுதா? நெகட்டிவாக கமெண்ட் நீங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் அதை பேச மாட்டீங்க, டைப் பண்ணுவீங்க. மனசில் நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் டைப் பண்ணுவீங்க, கரெக்டாக? உங்கள் மனசு என்ன ஆழமாக அது எதையுமே ஒரு விஷயத்தை நம்ம பேசாமல் மனசில் நினச்சி அதை எழுதும் பொழுதோ இல்லை கையால் நம்ம செய்யும் பொழுதோ அது டைரெக்டாக உங்களுக்கு பிரபஞ்சத்தில் பதிவாகும். இது சும்மாலாம் கிடையாதுங்க, இது உண்மை, இது மூட நம்பிக்கை, இது சயின்ஸ் படி இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன மனசில், அதனால தாங்க அந்த காலத்துலலாம் ரொம்ப ரொம்ப அறிவாளிகள், நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளை மாதிரிலாம் முட்டாள் கிடையாது, ஓகேங்களா? அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அறிவாளி. அப்போவே சொல்லிட்டாங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு, ஓகேவா? யாரோ தெரியாத ஒருத்தவங்க கிட்ட அவ்வளோ என்ன வெஞ்சன்ஸ் நமக்கு வேண்டி கிடக்கு, புரியுதுங்களா? ஏன் எவ்வளோ நல்ல வார்த்தைகள் இருக்குது, எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகிறதுக்கு. அந்த கமெண்டில் அந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பதிவு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அதில் என்ன கிடைக்க போகுது, ஓகேவா? அதனால தான் நான் கமெண்ட்லாம் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்ற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். பிடிச்சா பாருங்கன்னு தான் சொல்லுவேன், இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு தேவை என்னவோ யூடியூப்பில் எல்லாமே கிடைக்குது, A to Z கிடைக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் வேண்டாம். அதை உங்களுக்கே நீங்கள் பதிவு பண்ணிக்கிற ஒரு விஷயம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள திட்டல, நீங்கள் வீடியோவில் இருக்கிறவங்கள திட்டல, உங்கள் ஆதங்கத்தை வெளியில் கொண்டு வரீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மனசில் நினச்சிக்கிட்டு பதிவு பண்ணுவீங்க. அது இங்கே பதிவாகிறதில்ல, அங்கே பதிவாகுது. அதுவும் அந்த வெஞ்சன்ஸ், வெறுப்பு. தெரியாத ஒருத்தர்கிட்ட என்னங்க வெறுப்பு இருக்கும்?
நான் யாருன்னு தெரியுமா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியாது. எதுக்காக வெறுப்போடு இருக்கும்? என்ன வெறுப்பு? என்ன பிரச்சனை? ஓகேவா? மனசில் சந்தோஷத்தை வளர்த்துக்கோங்க. சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. பிரச்சனைகள் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு மனநோய் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தேவையே இல்லாமல் கோவப்படுறது, அதாவது சம்மந்தமே இல்லாதவங்க மேலே வந்து வெஞ்சன்ஸை காட்டுறது, இதெல்லாம் இப்போது நிறைய பேர் மனநோயாளியாக ஆகிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது நம்ம நாட்டில். யாருன்னே தெரியாதவங்க நம்ம நினைக்கிறத அவங்க செய்யணுன்றதுன்னு ஒரு இருக்கு இல்லையா? ஒரு நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன், இந்த மாதிரி வேணான்னு சொன்னால் அது அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி அவங்கள போய் ஒவ்வொரு வீடியோக்குள்ளாரையும் போய் 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 வேறு வேலை இல்லையா நமக்கு? நாங்கள் வந்து இந்த மணி மேக்கிங் மைண்டில் போடுறது கிடையாதுப்பா வீடியோ. ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், மணி மேக்கிங் மைண்டு கிடையாது எனக்கு. இதனால் இந்த வீடியோலாம் போட்டால் எனக்கு காசு வரும் அப்படியெல்லாம் இல்லை. நானும் என்னுடைய டாக்டரும் கொஞ்சம் ஏதோ ஜாலிக்கு ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருப்போம். நான் என்னுடைய சைக்காலஜிக்காக, என்னுடைய ஸ்டடீஸ்க்காக சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது 571 சப்ஸ்கிரைபர் ஆகியிருக்காங்க. அதில் ஒரு ஆளுக்கு என்னுடைய ஸ்பீச் கொஞ்சம் அவங்க லைஃப்பில் உதவி செஞ்சால் கூட போதும் எனக்கு. சரியா? யாரும் இங்கே வந்து பிச்சை எடுக்கலை. ஓகே, கமெண்ட் போடுங்கன்னு யாருமே பிச்சை எடுக்கலை. நல்ல உள்ளங்கள், நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க ஓகே குட் ஹாய் போட்டால் கூட போதும். புரியுதுங்களா? ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஹலோ, என்ன ஆச்சு உங்களுக்கு? சாக சொல்கிறீங்களே போய். நான் ஏன் சாகணும்? என் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அவ்வளோ சாதாரணமாக இருக்கா வார்த்தைகள்லாம்? நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றும், தெரியுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒருத்தருடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஆனால் அந்த வார்த்தையினுடைய தாக்கம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். நீங்கள் இவ்வளோ நெகட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸே ஆக முடியாது. கொஞ்சமாவது பாசிட்டிவை கொண்டு வந்துக்கோங்க, ஓகேவா? தயவு செஞ்சு எனக்கு கமெண்டே வேணாம். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கமெண்டெல்லாம் போடவே தேவையில்லை. நான் வந்து சொல்கிற சில விஷயங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கும் நடந்துருந்ததுன்னா ஒரு ஹாய், அவ்வளோதான். ஓகேவா? இல்லை, அவசியமே இல்லை. நான் யாரையும் கம்பல் பண்ணலை. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பார்க்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன இருக்குது? உங்களுடைய பொன்னான மணி நேரங்களில் என்னுடைய வீடியோக்காக நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ கூட அந்த 2 மினிட்ஸ் கூட உங்களுக்கு நான் வந்து பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், ஒரு மெசேஜ் இருக்கணும், ஓகேவா? ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் கற்றுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் காதில் வாங்கி அது மூலயமா உங்களுக்கு ஒரு உங்கள் மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை நம்ம இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடக்கணும், ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறதுலையும் ஏதாச்சும் ஒரு நல்லது இருக்கணும். எதுவுமே இல்லாமல் உங்களுக்கும் ஒரு கஷ்டம், என்னடா இப்படி மனுஷங்க இருக்காங்களேன்னு எனக்கும் ஒரு மன கஷ்டம். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டே வராது. எனக்கு கமெண்ட்டே யாரும் போட மாட்டாங்க. நித்யஸ்ரீன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, நீ போய் சாவு அப்படின்னு. என்னங்க, ஏன் எனக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்களா? என்னைய சாவ சொல்கிறீங்களே ஏன்? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு என் ஃபேமிலி, என்னுடைய ஹஸ்பண்டு, என்னுடைய குழந்தைங்கன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்கள் ஏங்க என்ன சாவ சொல்கிறீங்க? நீங்கள் நல்லா இருங்க,
என் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் நல்லா இருங்க. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்களுக்கு தான் அது நல்லது இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அவசரமான வீடியோ. எனக்கு ஏகப்பட்ட நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி இல்லையா? நான் வீடியோ போட மாட்டேன் 31 வரைக்கும் சொல்லிட்டேன். எனக்கு அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் தான். அதுவும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இது தெரியட்டும். நீங்கள் போடுற கமெண்ட் படி நீங்கள் எவ்வளோ நெகட்டிவாக இருக்கிறீங்கன்றது தெரியுது. கொஞ்சம் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் நல்லது. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எதை வேணால் எழுதுங்க கமெண்ட்டில், நான் ரிப்போர்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏற்கனவே ஒருத்தர் அப்படி தான் எழுதிட்டு இன்னமும் எழுதிட்டு இருக்காரு, கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு, அவளே இவளே கிழவி அது இதுன்னு. ஆனால் அவங்க லைஃப் ஸ்டைலை பார்க்கணும். அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க என்ன கமெண்டில் போடுறாங்களோ அதில் தெரியுதுங்க. அவங்க ஃபேஸ் தெரியுது, அவங்களுடைய வாழ்க்கை முறை தெரியுது. ஓகேவா? கமெண்ட்டை நீங்கள் போடவே வேணாம், கஷ்டப்பட்டு கமெண்ட் போடவே வேணாம். அப்படியே போட்டாலும் உங்களுடைய நல்லதுக்கு சொல்கிறேன், நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். அந்த நெகட்டிவான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் யாரையும் கம்பல் பண்ணலப்பா பாருங்கன்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்கப்பா. எதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நெகட்டிவாக இது பண்ணிக்கிறீங்க? அதனால் இப்போ என்னோடய வீடியோனாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நான் போட்டேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு? என்ன கஷ்டம் உங்களுக்கு? அதனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? கண் அவிஞ்சிடுச்சா? இல்லை, நல்லா தானே இருக்கீங்க. ஸோ கமெண்ட் போடும்போது உங்கள் லைஃப்பை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. நெகட்டிவாக கமெண்ட் போடாதீங்க, அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லதில்லை, உங்கள் ஃப்யூச்சருக்கும் நல்லதில்லை. கொஞ்சம் பாசிட்டிவாக, கொஞ்சம் ப்ளீஸ். பிரபஞ்சத்துக்கிட்ட பதிவாகும், அவங்க தான் எல்லாமே. ஓகேவா? பிரபஞ்சம் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் நெகட்டிவாக சொல்லாதீங்க எந்த விஷயத்தையும். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.